வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் ட்ரையல் பேலன்ஸை பற்றின இன்ட்ரோடக்ஷன் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், பாருங்கள், ட்ரையல் பேலன்ஸுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் கொண்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸுன்றது. அதாவது லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அக்கௌண்டிங் ப்ராசஸில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜேர்னல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லெட்ஜர் பண்ணுவோம் இல்லையா, அந்த லெட்ஜரோட பேலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தான் இந்த ட்ரையல் பேலன்ஸில் போடுவோம். ஓகே, ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது எந்த ஒரு பர்டிகுலர் டேட்டில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்போ அப்படின்னா இயர் எண்டில் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா காலமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா டெபிட் காலம், கிரெடிட் காலம் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கும். அண்ட் அங்கே வந்து இருக்கிற பர்டிகுலர்ஸ் அப்படின்னுட்டு நிறைய எக்ஸ்பென்சஸ், இன்கம், அசெட், லயபிலிட்டி எல்லாமே போட்டிருப்போம். ஓகே, அதில் வந்து எதெல்லாம் டெபிட் பேலன்ஸ் அண்ட் எதெல்லாம் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்றத பார்த்து நம்ம அமௌண்ட் போட வேண்டியது இருக்கும். ஓகேவா, இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்னென்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் தான் இந்த ட்ரையல் பேலன்ஸோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். அதாவது கரஸ்பாண்டிங் டெபிட்டுக்கு ஈக்குவல் கிரெடிட் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அது கரஸ்பாண்டிங் கிரெடிட்டுக்கு ஈக்குவல் டெபிட் இருக்கும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து நமக்கு அரித்மெட்டிக்கல் அக்யூரஸியை செக் பண்ண முடியும். இந்த ட்ரையல் பேலன்ஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அரித்மெட்டிக்கல் அக்யூரஸி வந்து இதில் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு எவிடன்ஸ், கரெக்டாக நடந்திருக்கு, எந்த ஒரு எரரும் இல்லாமல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் அதுக்கான எவிடன்ஸ் தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். டேலி ஆச்சு அப்படின்னா சரியாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் அக்கௌண்டிங் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி முதல்ல ட்ரான்சாக்ஷனுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னல்ஸ் போடுவோம். அந்த ஜேர்னலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், லெட்ஜர் போடுவோம். அண்ட் அந்த லெட்ஜரில் பேலன்ஸ் கேரி டவுன், பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பேலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தான் இந்த ட்ரையல் பேலன்ஸில் போடுறது. ஓகே, அப்போ வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸில் 4th ஸ்டெப் தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். சரியா, இப்போ பாருங்கள், இந்த ட்ரையல் பேலன்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a trial balance is a statement prepared with the debit and credit balance of the ledger account. ஓகே, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்றது தான் ட்ரையல் பேலன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதில் பேலன்ஸ் வருது இல்லையா, அந்த டெபிட் பேலன்ஸை டெபிட்லேயும் அண்ட் கிரெடிட் பேலன்ஸை கிரெடிட்லேயும் போட்டு அரித்மெட்டிக்கல் அக்யூரஸியை வந்து நம்ம இங்கே செக் பண்ணிக்க முடியும். ஓகே, அரித்மெட்டிக்கல் அக்யூரஸியை செக் பண்ணுறதுக்கான புக்கு தான் இந்த ட்ரையல் பேலன்ஸுன்றது. ஓகே, இதுதான் வந்து ஃபார்மேட். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், சீரியல் நம்பர் இருக்குது, பர்டிகுலர்ஸ் இருக்குது, லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட், கிரெடிட். ஓகே, இப்போ ஃபுல்லாக அதாவது என்ன இருக்கோ எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலர்ஸ் காலமில் போடுவோம். அந்த கன்சர்ன்ட் ஐட்டம் டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதில் வந்து நம்ம அமௌண்ட் போட வேண்டியது இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போடுவோம். ப்ராப்ளம் போடும்போது இது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கலாம். எஸ், பாருங்கள், டெஸ்ட் ஆஃப் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி. அதாவது நான் முன்னவே சொன்ன மாதிரி அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை வந்து நம்ம ஈஸியாக வந்து இதில் செக் பண்ணிட முடியும். அதாவது ட்ரையல் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா டேலி ஆகிடும். அதாவது நம்ம என்ன டபுள் என்ட்ரி சிஸ்டமோட இது சொன்னோம், ஒரு டெபிட்க்கும் கரஸ்பாண்டிங் கிரெடிட் இருக்கும், ஒவ்வொரு கிரெடிட்க்கும் கரஸ்பாண்டிங் ஈக்குவல் டெபிட் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இதில் வந்து நம்ம தப்பு பண்ணாமல் கரெக்டாக நம்ம இந்த பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகிடும். அப்படி டேலி ஆகலை அப்படின்னா நம்ம ஈஸியாக இதில் ஏதோ தவறு நடந்திருக்கு, ஓகே, ஒன்று ஜேர்னல் போடுறதுலையோ இல்லை லெட்ஜர் போஸ்ட் பண்ணுறதுலையோ தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதை ரெக்டிஃபையும் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த ட்ரையல் பேலன்ஸ்க்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, அப்போ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தப்பு இருந்ததுன்னா ஈஸியாக நம்மளால் லொக்கேட் பண்ணி அதை கரெக்ட் பண்ண முடியும் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக. ஓகே, இப்போ செகண்ட் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். எஸ், நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட். ஓகே, இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேசிஸாக சர்வ் பண்ணுறது தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸில் ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த 3 அக்கௌண்ட், அதாவது ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ it serves as a basis for preparing the final accounts. அப்புறம் லொக்கேஷன் ஆஃப் எரர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஈஸியாக நம்ம வந்து எரரை வந்து லொக்கேட் பண்ணக்கூடிய
ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா அரித்மெட்டிக்கல் அக்யூரசி செக் பண்ணுறோம், அப்போ எதில் தப்பு நடந்திருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு வந்துடும். அப்போ லொக்கேட் பண்ணிடலாம் ஈஸியாக எரர்ஸை, அதை வந்து நம்ம கரெக்டும் பண்ணிட முடியும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் சம்மரைஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் நம்ம போடுற ஒவ்வொரு பேலன்ஸும் லெஜர்லேருந்து எடுத்து போடுறோம் இல்லையா? அப்போ லெஜரோட பேலன்ஸை ஈஸியாக இங்கே சம்மரி ஃபார்மில் நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த லெஜரில் என்னென்ன போட்டிருந்தோம்? கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், ட்ராயிங் அக்கௌண்ட், கமிஷன் அக்கௌண்ட், இது மாதிரி நிறைய அக்கௌண்ட் போட்டிருந்தோம் இல்லையா? அது எல்லாம் ஒவ்வொரு லெஜராக தனித்தனியாக பார்க்குறத விட அதோட பேலன்ஸ் என்ன, டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா அப்படின்றத ஈஸியாக நம்ம இந்த சம்மரின்றது என்னது, ட்ரையல் பேலன்ஸை தான் சொல்கிறோம், இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, எஸ். இப்போ நம்ம வந்து இதோட ஸ்பெசிமென் பார்க்கலாம். ட்ரையல் பேலன்ஸோடது பாருங்கள், இதுதான் ஸ்பெசிமென் ஆஃப் அ ட்ரையல் பேலன்ஸ். இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் இவ்வளோ இருக்குது ஐட்டம்ஸ், இதை வந்து நீங்கள் பைஹார்ட் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் யுவர் அசெட்ஸ் வில் கம் இன் த டெபிட் சைட். ஓகே, டெபிட் பேலன்ஸாக தான் இருக்கும் அசெட் எல்லாம். அதை மாதிரி எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் இருந்துச்சுன்னா அதுவும் டெபிட். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஐட்டமை எக்ஸ்பென்சஸா லாஸா இல்லை இன்கம்மா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லை? அப்படி நீங்கள் எக்ஸ்பென்சஸ் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அதெல்லாம் டெபிட் பேலன்ஸாக வரும். ஓகே, இதுவே வந்து இன்கம் கெயின் அதுக்கப்புறம் லயபிலிட்டிஸ் எதாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கிரெடிட் பேலன்ஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதை தான் இங்கே கொடுத்துருக்கு லிஸ்ட்டாக. பாருங்கள், கேஷ் இன் ஹேண்ட் அது டெபிட், ஏன்னா அசெட் இல்லையா? அப்புறம் கேஷ் அட் பேங்க்கும் அசெட், அதனால டெபிட். பில்ஸ் ரிசீவபிள்ஸும் அசெட், சன்ட்ரி டெட்டாரும் அசெட், ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றதும் நமக்கு ஸ்டாக்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் அசெட். அப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்த்திங்கன்னா நமக்கு அசெட், லேண்ட் அண்ட் பில்டிங் அசெட், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் அசெட், வெஹிக்கல் அசெட், குட்வில் அசெட், இன்வெஸ்ட்மெண்ட் அசெட், ட்ராயிங்ஸ் அசெட், பர்ச்சேஸ் அசெட், சேல்ஸ் ரிட்டர்ன், அதாவது சேல்ஸ்ன்றது இன்கம், சேல்ஸ் ரிட்டர்ன்ன்றது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நமக்கு அது டெபிட் பேலன்ஸில் வரும். கேரேஜ் இன்வர்ட் டெபிட். ஓகே, அப்புறம் வந்து கேரேஜ் அவுட்வர்ட் இதுவும் எக்ஸ்பென்சஸ் தான். ரெண்ட் பெய்டு எக்ஸ்பென்சஸ், கமிஷன் பெய்டு எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் பெய்டு எக்ஸ்பென்சஸ், பேட் டெட்ஸ் எக்ஸ்பென்சஸ்னால் செலவு பண்ண போகிறதில்ல, நம்ம கொடுத்த கடன் திருப்பி வராதது தான் பேட் டெட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதுவும் நமக்கு வந்து லாஸ் போல தான். ஓகே, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எக்ஸ்பென்சஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ், இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான். ஓகே, பாருங்கள், சேல்ஸ்ன்றது இன்கம் ரெவென்யூ இல்லையா? ஸோ அதனால் அது கிரெடிட்டில் வந்திருக்கு பாருங்கள். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ்க்கு ஆப்போசிட், பர்ச்சேஸ் பண்ணோன்னா கேஷ் வெளியில் போகும் இல்லையா? இது வந்து நமக்கு உள்ளே தான் வருது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னும் போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஓகே, அதனால் நமக்கு இது இன்கமாக நம்ம கன்சிடர் பண்ணி கிரெடிட்டில் போடுறோம். ஓகே, கேபிட்டல் லயபிலிட்டி, பேங்க் லோன் லயபிலிட்டி, சன்ட்ரி கிரெடிட்டார் லயபிலிட்டி, பில்ஸ் பேயபிள்ஸ் லயபிலிட்டி, பேங்க் ஓவர் டிராஃப்ட் லயபிலிட்டி, ரெண்ட் ரிசீவ்டுன்றது இன்கம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இன்கம், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ன்றது நமக்கு வந்து இன்கம் இல்லை, பட் நம்ம வந்து பேட் டெட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது திடீர்னு பேட் டெட்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதுக்காக ரிசர்வாக நம்ம வந்து கொஞ்சம் வைக்கிறோம். அதுதான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். ஓகே, அதனால் இது கிரெடிட்டில் இருக்குது. பேட் டெட்ஸ்ன்றது வராத கடன், அது வந்து லாஸ் ஆகிடுது, அதனால் அதை டெபிட்னு சொல்கிறோம். இந்த ப்ரொவிஷன்ன்றது என்னென்னா முன்கூட்டியே நம்ம வந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜை வந்து ரிசர்வாக எடுத்து வைக்கிறோம் பேட் டெட்ஸ்க்காக, அதனால் இதை வந்து கிரெடிட் சொல்கிறோம். ஓகே, இப்படி கொடுத்துருக்க ஐட்டம் எல்லாத்தையும் டெபிட் கிரெடிட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த டோட்டல் ஈக்குவலாக வரும். அதாவது ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒவ்வொரு டெபிட்டுக்கும் ஒவ்வொரு கிரெடிட் ஈக்குவலாக இருக்கும், அண்ட் ஒவ்வொரு கிரெடிட்டுக்கும் ஈக்குவலாக கரஸ்பாண்டிங் டெபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டோட்டல் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வரும். ஒருவேளை இந்த டோட்டல் ஈக்குவலாக வரல அப்படின்னா நம்ம ஜேர்னலில் எங்கேயோ இல்லை லெஜர்லேயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இந்த அரித்மெட்டிக்கல் அக்யூரஸியை நம்மளால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.